ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கின்ற தினம் 750வது நாமாவளியாக ஓம் லோக ரக்ஷகாய நமஹ. முருகப்பெருமான எல்லா உலகத்தையும் காப்பாற்றுபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அவர் தான் லோக ரக்ஷகராக இருக்கார், லோகத்தை காப்பாற்றுபவராக இருக்கார். அப்படின்னா இந்த லோகா அப்படின்னா என்ன அர்த்தங்கன்னா மக்களை குறிக்கும். பூ உலகம், கூட்டம், பார்வை, தோற்றம், இந்த உலகத்துக்கு தோன்ற அத்தனை சக்திகளுக்கும் காப்பாற்றுறவர்னு அர்த்தம். தோற்றத்தையே காப்பாற்றுபவர்னு அர்த்தம். கூட்டம் அப்படின்னா நல்ல சத்சங்கம், நல்ல ஞானிகள் இருக்கா இல்லையா, அவாலனா காப்பாற்றக்கூடியவர். நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம், அவருடைய ஜனனமே அதாவது குமார பரமேஸ்வரனாக வெளிப்பட்டது. அவருக்கு பிறப்பு இறப்பெல்லாம் கிடையாது. பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவர் அனாதி, தோற்றம்ன்றதே இல்லாத வஸ்து. ஆனால் குமார பரமேஸ்வரனாக வந்தார் இல்லையா, அது எதற்காகனா மாலைநாதி தேவர்களெல்லாம் துன்பம் விலக வேண்டும், சூரபத்மனுடைய அந்த கஷ்டம், அவர் கொடுமைப்படுத்தக்கூடிய அந்த கஷ்டங்களிலிருந்து விடுபட வேண்டும், இவளுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும்ன்றதுக்காக தான் அவர் தோற்றமே குமார பரமேஸ்வரனாக வெளிப்படுறார். அப்போ அதை கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார். தேரணி இட்டு புறமெரித்தான் மகன், செங்கையில் வேர் கூரணி இட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்தது, அரக்கர் நேரணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்தது, ஷூர் பேரணி கெட்டது, தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே அப்படின்வார். அப்போ குமார பரமேஸ்வரனால் அந்த தேவலோகமே சுபிக்ஷமாக ஆச்சு. அப்போ அந்த தேவலோகத்தால் தான் மற்ற எல்லா உலகங்களும் காக்கப்படுது. அந்தந்த அஷ்டதிக்பாலகர்கள் இருந்து அந்தந்த கடமையை சுவாமியினுடைய கட்டளையை அவள் செய்கிறா. அப்போ அவள் சௌக்கியமாக இருக்கிறதால தான் பூமி சௌக்கியமாக இருக்குது. அப்போ அனைத்து உலகத்தையும் காப்பதற்காக தான் சுவாமியினுடைய ஒவ்வொரு திருவிளையாடலும். இதில் முருகப்பெருமான் அந்த கிரௌஞ்ச மலையை, அந்த அவளுடைய சேனைகளை, அந்த சூரனெல்லாம் அழித்தார் அப்படின்னா அது ஒன்று ஒன்றும் தத்துவம். கிரௌஞ்சம்ன்றது மாயை, மறைச்சின்று இருந்தது இல்லையா, கிரௌஞ்ச மலையை பொடி பொடியாக்குறார். கட்டகம்னா சேனையை குறிக்கக்கூடியது. அந்த இது கிரௌஞ்சன்றது மாயாமலம், சேனைன்றது கர்மமலம், சூரன்றது ஆணவம். அப்போ மும்மலத்தையும் அழித்தார். அப்போ தேவர்களுக்கு சௌக்கியம் தானாக கிடைத்தது. அப்போ இந்த லோகத்துக்கு ரட்சகராக இருக்கார். அது மாதிரி இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய காமாதி சத்ருக்களை அழித்து நமக்கு நன்மையை செய்பவர். ஆனால் வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்லுவார் இல்லையா, காமம் வெகுளி மயக்கம் இவற்றின் மூன்ற நாமம் கெடும் நோய். அப்போ இந்த நோயை போக்குபவர் யார் அப்படின்னா குமார பரமேஸ்வரன். இந்த மும்மலங்களையும் அழிப்பவர் குமார பரமேஸ்வரன். அப்போ தீயதை அழித்தால் நல்லது தானாக வளரும். அந்த செயலை தான் செய்கிறார். அதை தான் எல்லா உலகத்தையும் காப்பவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது. ஓம் லோக ரக்ஷகாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.